Glory to God. சென்ற வருடம் இதே நாளில்தான் ஆபிரகாமாலும் சாராளாலும் துரத்தப்பட்டு இந்த வனாந்தரத்தை வந்து சேர்ந்தேன். அடிமை நாளும் நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தானே இருந்தேன். சாராள் அம்மா தான் எப்படியாவது பிள்ளை வேணும், அவங்க வீடு கட்டப்படணும்னு என்னை ஆபிரகாம் ஐயாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் நிற மாச பிள்ளை தாச்சின்னு பார்க்காம சாராள் அம்மா படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதையெல்லாம் ஆபிரகாம் ஐயாவும் கண்டுக்கவே இல்லை. அடிமைக்கு கொடுத்த இன்னொரு வேலை பிள்ளை பெத்துக்கிறதுன்னு நினைச்சிட்டாரு போல. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு காலையில பொழுது விடிஞ்சோன்ன நீ இஸ்மவேலை கூப்பிட்டு நிரந்தரமா போயிடுன்னு சொன்ன உடனே தலையில இடியே விழுந்தது போல இருந்தது. அந்த வார்த்தைக்கு அப்புறம் கணவன் ஆபிரகாமின் முகம் மறைந்து வயதான பழைய எஜமானி முகமாக மட்டுமே எனக்கு தெரிந்தது. கண்களை முட்டிக்கொண்டு அழுகை வந்தாலும் காலையில் அவர்கள் தந்த துருத்தி தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் மட்டும் வாங்கி கொண்டு இனி இப்படிப்பட்ட சுயநலக்காரங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நானும் என் மகனும் திரும்பியே பார்க்காம வந்துட்டோம். வனாந்தரத்துல நாங்க உயிரோட இருக்கோமா இல்லையான்னு கூட இந்த ஒரு வருஷமா எட்டியே பார்க்காத ஆபிரகாம் எங்களுக்கு இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான். ஆனா ஆபிரகாம் தான் இப்படி சுயநிலைமை தவிர ஆபிரகாமுடைய தேவன் ரொம்ப நல்லவரு. தாகத்திலேயே என் மகன் மறிச்சிடுவானோன்னு பயந்து அழுதப்போ தேவனை அறியாத என்னிடம் அடிமைன்னு அற்பமா நினைக்காம அன்பா ஆறுதலா நேர்ல வந்தே பேசி ஒரு நீரூற்றையும் என் கண்ணுக்கு காட்டி என் மகன் உயிரையும் காப்பாத்தினாரு. இன்று வரை இந்த வனாந்தரத்துல போஷிக்கிறதும் இல்லாம என் மகனை பெரிய ஜாதியாக்குவேன்னு வாக்கும் கொடுத்திருக்கிறாருன்னு ஆபிரகாமின் தேவனுக்கு ஆகாரும் மகனும் நன்றி செலுத்தினார்கள். நன்றி.